ஒரு பேரிவேர் வந்து டபுள் பீஸ் கிளாஸுக்கு தான் வச்சுருக்குறோம். இது சிங்கிள் ப்ளஷ் தான். நல்லா டேரெக்டாகவே அந்த 6 லிட்டர் தண்ணி வந்துடும். நம்ம தேவையான அளவு வச்சு படிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக வந்து கலவை வச்சு அதுக்கப்புறமேட்டு ஒயிட் சிம் வச்சு பேக் பண்ணியிருக்கோம். அந்த எல்போ கொண்டு ஒயிட் சிம் வச்சு லாக் பண்ணியிருக்கோம், தண்ணி உள்ளே போகாத மாதிரி. இது ஹெல்த் பேசுறதுக்கு தனியாக வந்து ஒரு ஆள் ஆங்கிள் கேப் கொடுத்துருக்கோம். இது நம்ம ஹேண்ட் ஷவர் மாதிரி ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்கோம். இவ்வளோ ப்ரெஷர் வரும். இது எதனால் இவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னா ப்ரெஷர் பம்ப் வச்சுருக்கோம், அதனால தான் இவ்வளோ ப்ரெஷர் வந்து வருது. ப்ரெஷர் பம்ப் இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. சுடு தண்ணிக்கும் சோலார் போட்டிருக்கோம், அதுவும் வந்து ப்ரெஷர் பம்பில் தான் இயங்குது. இது வந்து நல்ல தண்ணியை வந்து சோலார் மூலியமாக வராது, இது வந்து ப்ரெஷர் பம்ப்னால தான் இதுவும் வந்து இயங்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் எனி டைம் வந்து சோலார் இருக்கிறதுனால சுடு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஷவரும் பாருங்கள், ப்ரெஷர் எப்படி இருக்கு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு எதுவும் ஆஃப்டர் தான் திறந்துருக்கும். இதுமாதிரி நீங்களும் ப்ரெஷர் பம்ப் பயன்படுத்துனீங்கன்னா நல்லபடியாக தண்ணி வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.